வணக்கம். இந்த வீடியோவில் கிளாத் டைப்பர்ஸை வாஷிங் மிஷினில் எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண டைப்பர்ஸை நம்ம குழந்தைகிட்டேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். நான் இன்சர்ட் தனியாகவும் டைப்பர் தனியாகவும் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் எந்த விதமான டிட்டர்ஜென்ட், சாஃப்ட்னர், டெட்டால் இந்த இதுக்கு போடுறதில்ல. இதை எதனால் பண்ணுறோன்னா, அந்த இன்சர்ட்லேயும் டைப்பர்லேயும் இருக்கிற யூரின்னு எல்லாம் அந்த தண்ணியிலே போயிடும். இதை நான் ஒரு பக்கெட் சைடுக்கு ஆற விடுறேன். ஒரு நாளைக்கு நான் யூஸ் பண்ணுற எல்லா டைப்பரும் அந்த குழந்தைக்கு நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியில் உடனடியாகவே வாஷ் பண்ணிவிட்டு நான் அந்த பக்கெட் சைடுக்கு நான் வச்சுருவேன். அந்த நாளில் யூஸ் பண்ண டைப்பர் எல்லாமே அந்த பக்கெட் ஓரத்தில் தான் இருக்கும். நான் இந்த இன்சர்ட்டையும் டைப்பரையும் நல்லா பிழிஞ்சிட்டு நான் பக்கெட் சைடுக்கு நான் ஆற விட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஆற விட்டுக்கிறேன். மறுநாள் நான் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரீ வாஷ் பண்ணிக்கிறேன். டைப்பரையும் இன்சர்ட்டையும் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ண டிட்டர்ஜெண்ட் சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ். ப்ரீ வாஷ்க்கு தேவையான டிட்டர்ஜெண்ட் 3 டைப்பரும் இன்சர்ட் தேவையான டிட்டர்ஜெண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் கொடுத்துட்டு நான் அதை நான் ப்ரீ வாஷ் செட்டிங்கு ரின்ஸ் அண்ட் ஸ்பின் இருக்குது எங்கள் மிஷினில். அது நான் கொடுத்துக்கிறேன். எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் கொடுத்துக்கிறேன். அது 16 நிமிஷம் ஆகும். அது ஆனதுக்கப்புறம் நான் மித்த துணிகளை போட்டுக்கிறேன். அதை மூடிட்டு நான் மிஷினை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு நான் ப்ரோக்ராம் செட்டிங் 1 கொடுத்துருக்கேன். அந்த ப்ரோக்ராம் செட்டிங்கில் எங்களுக்கு சோப், வாஷ், ரின்ஸ் அண்ட் ஸ்பின் வரும். இப்போ மிஷின் எவ்வளோ டிட்டர்ஜெண்ட் கேட்குறோம் அவ்வளோ டிட்டர்ஜெண்ட் மட்டும்தான் நான் போடுறேன். இப்போது மிஷின் 1.5 கப் கேட்குது. நான் 1.5 கப்பு டிட்டர்ஜெண்ட்டோடு வர கப்பை நான் போட்டிருக்கேன். அது மிஷின் ஆனதுக்கப்புறம் நான் டைப்பரையும் இன்சர்ட்டையும் வெயிலில் ஆற போடுறேன். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நம்ம டைப்பர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே இம்மீடியட்டாக வெறும் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணணும். 48 மணி நேரத்துக்குள்ளே எல்லா டைப்பர் இன்சர்ட்டும் ஃபுல் வாஷ் சைக்கிள் ஆகியிருக்கணும். 3 டைப்பர் இன்சர்ட்டோட நம்மளுக்கு தேவையான டிட்டர்ஜெண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டுமே. நம்ம எவ்வளோ டிட்டர்ஜெண்ட் ஃபுல் வாஷ் சைக்கிள் போடணுன்னுட்டு அந்த மிஷினே சொல்லிடும். அவ்வளோ டிட்டர்ஜெண்ட் போட்டால் போதும். டெட்டால், ஃப்ரேக்ரண்ட் டிட்டர்ஜெண்ட்ஸ், லிக்விட் டிட்டர்ஜெண்ட், சாஃப்ட்னர்ஸ், பார் சோப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்க்ரப்பு, பார் சோப்பு, அப்புறம் கல் மேலே அடிச்சு துவைக்கிறது கூடாது. ஃபுல் வாஷ் சைக்கிள் 60 நிமிஷமாவது இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பர்ஸை வெயிலில் ஆற வைக்கணும். தேங்க்யூ.